கூவுகின்றோம் வருகவே. உங்களாலே நாடு நன்மை பெற்றது, உங்கள் புகழ் இமயத்தையே தொட்டது, உங்கள் ஆட்சி தன்னை உலகம் போற்றுது, அது உங்கள் கொடியை உயர உயர ஏற்றுது. பீட்டர், ஒரு மேட்டர் பாத்தியா? இதுதான் மாணவ மாணவியருக்கு தமிழ்நாடு அரசு விலையில்லாம கொடுக்கிற மடிக்கணினி லேப்டாப். ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு உபயோகமா இருக்கா? ஆமா அங்கிள், இந்த லேப்டாப் மூலமா பெரிய படிப்பெல்லாம் படிச்சு நாளைக்கு நாங்க பெரிய ஆளா வருவோம். வீட்டுக்கும் துணையா இருப்போம், நாட்டுக்கும் துணையா இருப்போம். அங்கிள், இதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி நம்ம முதலமைச்சர் அம்மா தான் கொடுத்தாங்க. மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்களுக்கு வருமான உச்சவரம்பின்றி மருத்துவ காப்பீட்டு திட்டம். எவ்வளவோ பயனுள்ள திட்டங்களை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிற அம்மா இன்னொரு சூப்பர் திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் தான் அம்மா திட்டம். அதன்படி அரசு அதிகாரிகள் எல்லாம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கிராமங்களுக்கெல்லாம் நேரா போய் அங்க உள்ளவங்களை சந்திச்சு அவங்க பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த பட்டா வழங்குறது, முதியோர் உதவித்தொகை, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இது ஒரு மகத்தான திட்டம். கேட்கவே ஆனந்தமா இருக்கு. என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? கொஞ்சம் கூட மேனஸ் வேணாம். வெள்ளக்கார நம்மள வந்து தப்பா நினைக்க மாட்டானா? தமிழன் பகிர்ந்து சாப்பிடுவான், தப்பா எடுத்துக்காத பீட்டர். நீ வேணா தோலை சாப்பிடு, அதுல மல்டி விட்டமின்ஸ் நிறைய இருக்குதான். தமிழக மக்கள் நோயற்ற வாழ்வு வாழ முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம். பயனாளிகளோ 3,31,000, செலவோ ரூபாய் 727 கோடி. வழங்கியதோ மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ரொம்ப ஜாஸ்தி இருக்க, ரொம்ப சூடு. மிஸ்டர் சொட்டர். சார் பீட்டர், உடையா அந்த ஆளை கட்டுக்க மாட்டேங்கிறாரு. என்கிட்ட முட்டை இருக்குது, ஆம்லெட் போட்டு தரேன், சாப்பிடுறீங்களா? ஸ்டவ்ல எப்படி? இப்படித்தான். இப்போ பாரு, சூடு பாத்தியா? ஸ்டவ் இல்லாமலேயே முட்டையை வச்சு ஆம்லெட் போட்டுட்டேன். வாவ், தட்ஸ் மேஜிக். மேஜிக் இல்லப்பா, இது லாஜிக். பச்சை முட்டையே ஆம்லெட் ஆகுதுன்னா உச்சி மண்டை எவ்வளவு சூடா இருக்குன்னு பாத்துக்கோ. அந்த அளவுக்கு இப்ப வெயில் அடிக்குது, உலகமே சூடாகிட்டு இருக்குது. இதுக்கு பேர் தான் குளோபல் வார்மிங். தமிழ்நாடு குளுகுளுன்னு இருக்கணும், தமிழ்நாட்டு மக்கள் மனசும் குளுகுளுன்னு இருக்கணும்ன்றதுக்காகத்தான் நம்முடைய முதலமைச்சர் வனத்துறை மூலமா 64 லட்சம் மரக்கன்றுகள் நடுற திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. அது மட்டுமா, 3வது முறையா முதலமைச்சரான உடனே தமிழ்நாட்டுல பசுமை புரட்சியே பண்ணிட்டாங்க. மரங்கள் இருந்தாதானே மழை வரும். பசுமை புரட்சியின் தொடர்ச்சி தமிழகமெங்கும் 65 லட்சம் மரக்கன்றுகளின் வளர்ச்சி. இதுதான் புரட்சி தலைவி அம்மாவின் வனத்துறை புரட்சி. அடுத்த சாதனை சார் என்ன? ஒரு சாதனையாவது என்ன சொல்ல விடுங்க சார். சொல்ல உடலேனா அவர் கோட்டை புடிங்கிட்டு ஓடி போயிடுவேன். நீயே சொல்லுப்பா. மிஸ்டர் மீடியேட்டர். அவர் பேர் ரேடியேட்டர். இப்ப நீங்க கொடுங்களேன் சார். சரி சொல்லு. பீட்டர் அண்ணன், அம்மா வீடுகளே இல்லாத ஏழைகளுக்கு பசுமை வீடுகள் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. முதல்ல 1,80,000 கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ 30,000 அதிகமாக்கி 2,10,000 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. Wow, fantastic. That's a superb scheme. பீட்டர் சார், சரியா தானே சொல்லிட்டு இருக்கேன், அதான் அவர் பேரு. ஆமா ஆமா ஆமா. பீட்டர், இந்த மரக்கன்றை இப்ப நீங்க தான் நட போறீங்க. நட்டா மட்டும் பத்தாது, அதுங்களுக்கெல்லாம் தண்ணி வசதி வேணும்ல. தமிழ்நாட்டுக்கு மீண்டும் காவிரி தண்ணியை கொண்டு வந்ததே நம்முடைய தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் தான். கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமா நீதிமன்றத்தில் இழுபறியா இருந்த காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பை மத்திய அரசின் கெசட்ல இடம்பெற செய்தது நம்முடைய தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களின் சரித்திர சாதனை. தமிழக மக்களுக்கு கிடைத்த வெற்றியாகவே, தமிழக விவசாயிகளுக்கு, குறிப்பாக டெல்டா விவசாயிகளுக்கு கிடைத்த வெற்றியாகவே நான் கருதுகிறேன். விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் அளிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் ஏக்கருக்கு 15,000 ரூபாயினை விவசாயிகளுக்கு அளித்திருக்கிறோம். நான் பொது வாழ்விற்கு வந்து 31 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 31 ஆண்டுகளில் உண்மையான மன நிறைவை அளிக்கும் விழா இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த விழாதான் என்று நான் சொன்னால் அது மிகையாக. பயிர் வளர்த்து உயிர் வளர்க்கும் விவசாய பெருமக்கள் கருவறை முதல் கல்லறை வரை பயன்பெற புரட்சி தலைவி அம்மா வகுத்த திட்டம் தமிழக முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம்.
பருவமழை பொய்த்ததால் வறட்சி வந்தது, நிவாரணம் தந்தது அம்மாவின் கருணை. 22 லட்சம் தமிழக விவசாயிகளுக்கு ரூபாய் 1377 கோடி வழங்கியது மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அன்பு கரங்கள். நன்றி பாராட்டி ஃபென்னிக்விக்கிற்கு மணிமண்டபம் அமைத்தார், கரிகாலன் மணிமண்டபத்திற்கு அடிக்கல் நாட்டினார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களா? யா. நீங்க காட்சிக்காரரா? நான் பொது ஆளியா? மக்கள்ல ஒருத்தன். நல்ல விஷயங்களை யாரு வேணாலும் சொல்லாமே. அதத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். கமான், மரத்தை நடுங்க, மழையை வர வைக்கலாம். கிராமப்புற அடிப்படை வசதிகளை மேம்படுத்த இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு மாபெரும் செயல் திட்டம். திட்டத்தின் பெயரோ தாய். அதனை செயல்படுத்தியதோ காவிரி தாய் மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். தமிழகத்தில் புதிய தொழில்நுட்பத்தில் மக்காத பிளாஸ்டிக் கழிவுகளை பயன்படுத்தி தரமான பிளாஸ்டிக் சாலைகள் ஆணையிட்டதோ மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். தாயின் ஆட்சியிலே தரமான சாலைகள், மேம்பாலங்கள், கீழ்ப்பாலங்கள். இது எல்லாத்துக்கும் சிகரம் வச்ச மாதிரி தொலைநோக்கு திட்டம் 2023ங்கிற திட்டத்தை தமிழக முதலமைச்சர் அம்மா அறிவிச்சிருக்காங்க. அதன்படி இன்னும் கொஞ்ச காலத்துல தமிழ்நாட்டுல குடிசைகள் இருக்காது, ஏழைகள் இருக்க மாட்டாங்க. ஏன், எல்லா வளங்களும் நிறைஞ்ச ஒரு மாநிலமா தமிழ்நாடு திகழ போகுது. எக்ஸ்கியூஸ் மீ, 1 மினிட். இருண்டு கிடந்த தமிழகத்திற்கு மின் விளக்கேற்றி தடை போக்கி ஒளியேற்ற வல்லூரில் 500 மெகாவாட், வட சென்னையில் 600 மெகாவாட். புதிய மின் உற்பத்திக்கு ரூபாய் 21,000 கோடி அள்ளிக் கொடுத்தது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். என்ன முருகா, பேசிக்கிட்டு இருக்கும் போதே பீட்டர் அப்பீட் ஆயிட்டான். சார் அங்க பாருங்க, ரிப்பீட் ஆயிட்டு இருக்கான். அதானே. என்ன பீட்டர், எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்ட? உங்க சிஎம்மோட நல திட்டங்கள மாதிரி நான் பார்த்ததும் இல்ல, கேட்டதும் இல்ல. ஓ, நான் தமிழ்நாட்டிலே நிரந்தரமா தங்கிலான்னு முடிவு பண்ணிட்டேன். சபாஷ். போடுறா பீட்டர் பேர்ல ஒரு ரேஷன் கார்டு, ஒரு பால் காடை. அமெரிக்காவுக்கு ஒபாமா, நமக்கு நம்ம அம்மா. அம்மா அம்மா அன்புள்ள அம்மா, 1000 நன்மைகள் செய்தாய் அம்மா. அம்மா அம்மா காவிரி அம்மா, எங்கள் தாகத்தை தீர்த்தாய் அம்மா. பொன்மனச்செல்வி வாழ்க, எங்கள் புரட்சித் தலைவி வாழ்க. பொன்மனச்செல்வி வாழ்க, எங்கள் புரட்சித் தலைவி வாழ்க. கண்மலர் போலே பெண் குலம் போற்றும் காவிய தலைவி வாழ்க. கண்மலர் போலே பெண் குலம் போற்றும் காவிய தலைவி வாழ்க. பொன்மனச்செல்வி வாழ்க, எங்கள் புரட்சித் தலைவி வாழ்க. ஹாய் 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 ஹாய். மிஸ்டர் ஸ்வெட்டர். சார் பீட்டர். ஓ பீட்டர், how do you do? Fine. Hey man, ஏன் ட்ரைசைக்கிள் வரீங்க? இந்த சைக்கிள் தான் எங்கேயும் கக்காது நிக்காது. What? அதாவது புகைய கக்காது, பெட்ரோல் இல்லாம நிக்காது. இன்னைக்கு சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வண்டி இதுதான். சூப்பர் சார். இது என்ன சூப்பர்? பெட்ரோல் விலை ஒரு பக்கம் ஏறிக்கிட்டு இருந்தாலும் அந்த சுமை மக்களுக்கு தெரியாத வண்ணம் தமிழ்நாட்டுல அருமையான ஒரு நிர்வாகம் நடந்துகிட்டு இருக்கே, அதுதான்டா அதை விட சூப்பரு. வரியில்லா பட்ஜெட், ஆனால் அரசுக்கு உபரியாய் ரூபாய் 665 கோடி வரவு. இது மக்கள் தலைவியின் மகத்தான சாதனை. உங்க சிஎம்மோட நல்ல திட்டங்களை சுருக்கமா சொல்ல முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? சுருக்கமா சொல்ல முடியாது, விரிவா தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல திட்டங்கள் இருக்குது. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு வைர விழா எடுத்தார் வைர நெஞ்சம் படைத்த எங்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். பர்கர் சாப்பிடுங்க விவேக். பர்கரா? பர்கர் சாப்பிட்டா வயிறு கர்ப்பூர் ஆயிடும், வாய்க்கால் மாதிரி அகண்டு போயிடும். இது மாதிரி ஐட்டம் எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். ஆரோக்கியமான உணவை தான் நான் சாப்பிடுவேன். தமிழ்நாட்டுல ஒரு இட்லி 1 ரூபாய்க்கு கொடுக்கிறது யாரு? அம்மா. அம்மா உணவகத்துல தான் ஒரு இட்லி 1 ரூபாய். ஜஸ்ட் 1 ரூபி ஒன்லி. Only 1 rupee? ஆமா, கூடிய சீக்கிரம் தமிழ்நாடு முழுக்க ஆரம்பிக்க போறாங்க.
வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதர்க்கெல்லாம் என்ற மகாகவி பாரதியின் கனவை நனவாக்கி ஏழை எளியோருக்கு மாதம் 20 கிலோ விலையில்லா அரிசி வழங்கிக் கொண்டிருக்கிறார் அன்னபூரணி மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். வெளிச்சந்தையில் அரிசி விலையை கட்டுப்படுத்த, நடுத்தர மக்களின் சுமையை குறைக்க அமுதம் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்களில் தரமான அரிசி 1 கிலோ ரூபாய் 20க்கு தர உத்தரவிட்டார் மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். 518 திருக்கோவில்களில் அன்னதான திட்டம். ஸ்ரீரங்கம், பழனி கோவில்களில் நாள் முழுவதும் அன்னதானம். பசியாற்றும் பாசத்தாய் என்று பாரதமே போற்றுகிறது. ஹீட்டர் தண்ணி குடிங்க. ஹீட்டர் இல்ல பீட்டர். ஏதோ ஒண்ணு உடேண்டா. What a taste! நீங்க குடிச்சது கடல் தண்ணி. Sea water? யா, see this water? This is sea water. வருங்காலத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு வந்துட கூடாது அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோட நம்முடைய சிஎம் போட்ட அருமையான திட்டம் தான் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம். தமிழக மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீரை வழங்க புரட்சித் தலைவி அம்மாவின் திட்டம் கூட்டு குடிநீர் திட்டம். ஏழை எளியோரின் உள்ளங்கள் மகிழவும் தன்னிறைவு பெறவும் விலையில்லா கறவை மாடுகள், ஆடுகள். கூலி வேலைக்கு போயிட்டு நைட்ல திரும்பி வரும்போது பாம்பு கடிச்சு இறந்துட்டார். ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போங்காட்டியும் இந்த 2 பசங்க வீட்டுக்கார இறந்து 2 வருஷம் ஆகுது. ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம். குழந்தைக்கு படிக்க வைக்கிறதுக்காவது இந்த ஆடு உதவியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆடு குத்துறதுக்கு அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி என தமிழக மக்களின் தேவை அறிந்து வழங்கினார் தங்கத்தாரகை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். ஏய் பாப்பா பாப்பா நில்லு நில்லு. மிஸ்டர் மோட்டார் சார், அவர் பீட்டர். ஏதோ ஒரு டர். இது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட். I can see that. You can see that. But இந்த பொண்ணு போட்டிருக்கிற யூனிஃபார்ம், புது காலணிகள், பேக், உள்ள இருக்கிற நோட்டு புத்தகங்கள், பாட புத்தகங்கள், ஜாமெட்ரி பாக்ஸ், பென்சில் எல்லாம் அரசு கொடுத்தது. Do they charge? நோ நோ, ஆல் ஃப்ரீ. பாப்பா, இவ்வளவு நேரம் நான் பட்டியல் போட்டு சொன்னேன்ல, அதெல்லாம் உனக்கு யாரு விலையில்லாம கொடுத்ததுன்னு இந்த அமெரிக்கன் அங்கிள்கிட்ட சொல்லு. மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா. கரெக்ட். ஆனா அதை இந்த பீட்டருக்கு புரியுற மாதிரி சொல்லு. தமிழ்நாடு சிஎம். Wow! நான் ஸ்கூலுக்கு போகணும். பீட்டர் பீட்டர், உனக்கு அந்த ஏஜ் முடிஞ்சு போச்சு. வா, உனக்கு குச்சி ரொட்டி வாங்கி தரேன். கல்விக்கண் திறக்கும் ஆசிரியர்களின் பற்றாக்குறையை தீர்க்க 51,000 ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கியதோ புரட்சித் தலைவி அம்மாவின் மற்றுமொரு சாதனை. தேவையான மாணவ மாணவியருக்கு உளவியல் ஆலோசனைக்கு நடமாடும் மையங்கள் 10. யாருக்கும் தோன்றாத எண்ணம் அம்மாவின் செயல் வண்ணம். அ இம் மா அம்மா. ஆ இம் மா அம்மா. இப்ப ஒரு பாட்டு. அம்மா என்பது தமிழ் வார்த்தை, அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை. என்ன சார், விரல் எடுத்து வாயில வச்சுக்கிட்டாரு. அவர் விரல அவர் வச்சுக்கிறாரு. உனக்கு என்ன வந்துச்சு? அடுத்த சாதனை. உயிரை துச்சமென மதித்து பொதுமக்களை காக்கும் காவல்துறையினரின் உயிர் காப்பீட்டு தொகை 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக உயர்த்தினார் நமது காவல் தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். மிஸ்டர் பட்டர். சார், அவர் பேர் பீட்டர். ஏதோ ஒரு டர். திஸ் இஸ் கால்ட் பனானா. எனக்கு தெரியும். வாழைப்பழம் சாப்பிடலாம். அது உங்க ஊர்ல சாப்பிட மட்டும் தான் செய்வீங்க. எங்க ஊர்ல இத பத்தி ஸ்டாண்டாவும் யூஸ் பண்ணுவோம். எப்படி? இப்படித்தான். 2 in 1. What technology? இது என்ன டெக்னாலஜி? தமிழ்நாடு அரசு தொழில் துறைக்கும் தொழிலாளர்களுக்கும் எவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கறாங்க தெரியுமா? அதனாலதான் வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து தைரியமா முதலீடு பண்றாங்க. ரூபாய் 27,000 கோடி முதலீட்டிற்கான 17 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். 1,46,000 பேருக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்பு. தமிழகம் கண்டிராத சாதனை நிகழ்த்தி காட்டியது அம்மாவின் ஈராண்டு சாதனை. தமிழ் அறிஞர்களை பெருமைப்படுத்த சித்திரை புத்தாண்டில் கபிலர், கம்பர், ஊவேசா சொல்லின் செல்வர் விருது கொடுத்தார். தமிழ் வளர்ச்சிக்கு புதுப்பாதை வகுத்தார் எங்கள் தமிழ்த்தாய் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். ஏழை பெற்றோரின் துயர் துடைக்க தாலிக்கு தங்கத்துடன் திருமண உதவித்தொகை. ஏழை பெண்களின் வாழ்வில் வசந்தம்
புரட்சித் தலைவி அம்மாவுக்கே எல்லா புகழும் சொந்தம். நான் எல்லா ஸ்டேட் போயிருக்கேன். தமிழ்நாடு பஸ் ரொம்ப நல்லா இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் பெஸ்ட் கவர்மெண்ட். எஸ். என்னடா இது, நாம அவனுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் அவன் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். எவ்வளவா இருக்கு, நீங்களும் சொல்லுங்க சார். எங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ல தான் படிக்கட்டுல பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஹைட்ராலிக் சிஸ்டம் இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் உள்ள வர்றதுக்காக அது கொஞ்சம் இறங்கிக்கும். அவங்க உள்ள வந்த உடனே அது மறுபடியும் பழைய நிலைக்கே வந்துரும். இந்த சிஸ்டம் அம்மா ஆட்சியில தானே கொண்டு வந்தாங்க. அம்மாவின் ஆட்சியிலே அழகழகாய் ஊர்திகள், போகாத ஊர்களுக்கு கூட போக்குவரத்து வழித்தடங்கள். பண்டிகை காலங்களில் பயணிகளின் வசதிக்காக அம்மா அவர்களின் தாராள மனதால் ஏராளமான ஊர்திகள். நடுவர் மன்ற தீர்ப்பை அரசிதழில் வெளியிட்டு தமிழ்நாட்டின் தாகம் தீர்த்த தாயை ஞானம் போற்றும் நிகரற்ற முதல்வர் என்போம். கண்கள் கண்ட கனவுகள் கையில் வந்து சேர்ந்ததே, பள்ளி செல்ல சீருடைகள் அம்மாவாலே கிடைத்தது, கலர் பென்சில் கூட ஜாமெட்ரி பாக்ஸும் தந்து தமிழ்நாட்டில் கல்வி புரட்சி செய்த தாயே ஞானம் போற்றும் இனிய முதல்வருக்கு. தாகத்தையே 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 தீர்க்காத தண்ணி தானுங்க, கடல் தண்ணி தானுங்க, அதன் குடிநீரா மாத்தி தந்த தாருங்க அம்மா தானுங்க. எங்களோட தாகம் தீர்த்த தாயே புரட்சி தாயே, உலகம் வாழக்கும் பொன்மன முதல்வருங்க. சோர்வும் இல்ல, சுமையும் இல்ல, களைப்பும் இல்ல, இழப்பும் இல்ல, இனிமையான பயணம் நமக்கு கிடைச்சது. அந்த பகுசு பயணம் புரட்சி தலைவி தந்தது. பொன்மான செல்வி தந்த இந்த நல்ல பயணம் தமிழன் வாழ்க்கையிலே அடைஞ்சான் தானே நல்ல பயணம். தாயே தாயே அன்னபூரணி, தமிழன் வாழ உண்மை காரணி, மலிவு விலையில் உணவு தந்தார், எளியவரின் கூலியிலே மிச்சம் பிடிக்க வழிவகுத்தாய், வறியவரின் பசி போக்கிய தாயை ஞானம் போற்றும் இனிய நம் முதல்வர் என்போம்.